ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதாவது யாரெல்லாம் மின்சாரத்துறையில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ற வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான், அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாபு, அதாவது 2020, 2021, 2022, 2023 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க தான் எலிஜிபிள். அதே போல் இந்த போஸ்ட் கோட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான நம்ம இந்த கோட் நோட் பண்ணிக்கோங்க. STNCHS 000024 இந்த கோட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோடு வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கும் 395 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா உங்களுக்கு 22 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா 9 வேகன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தா 9 வேகன்சி, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா 15 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா 50 வேகன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக 500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோனா 8,000 சொல்லியிருக்காங்க. 8,000 ரூபாய் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 இயர். ஓகேங்களா? நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 1 இயர் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஃபீல்டோ கரெக்டாக உங்களுக்கான வேகன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கல்வி தகுதி நம்ம சொல்லியாச்சு ஸ்டார்டிங்கில். டிப்ளமோ வந்து ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். டிப்ளமோ ஃபுல் டைம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் கல்வி தகுதி. டிப்ளமோ ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். அதாவது அவங்க கேட்டுருக்க இந்த ஃபீல்டு வைஸ். ஓகேங்களா? அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சி வந்து ரிசர்வேஷன் வந்து எப்படி தரோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸில் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 1 இயர் தான் அதுக்கு வந்து டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கீங்க, இல்லை கரண்ட்டாக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது பேஸ்ட் ஆன் யுவர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் கல்வி தகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ அதை வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்களாம், உங்கள் இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்களா, அந்த இமெயில் மூலிமா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்பீர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி MHRD nats.government.in அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ நியூவாக ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ணணும். சரிங்களா? என்ரோல் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல் இருக்கும். அந்த லாகின் க்ரெடென்ஷியல் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டேஞ்சன் கோ இதுக்கு போயிட்டு கிளிக் அப்ளை அதை சர்ச் பண்ணிவிட்டு டேஞ்சன் கோவில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நேட்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நீங்கள் டேஞ்சன் கோ அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் நியூ யூசர், புதுசாக வரீங்க, ஒரு புது கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நேட்ஸ் வந்து அதில் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேஞ்சன் கோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. டைப் ஏவா, டைப் பியா, டைப் சியான்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த ட்ராவலிங் அலவுன்ஸு டிஏ எதுவுமே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்டிங் லாட்ஜிங், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான தங்குமிடம், உணவு இதெல்லாம் வந்து அவங்க தர மாட்டாங்க. ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி 8,000 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் உங்களுக்கு தர மாட்டோம். அதாவது தங்குறதுக்கு இடமும்
உணவும் தரமாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான டேட்டு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஜூலை 2024. சரிங்களா, அதுக்கப்புறம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. ஓகேங்களா, நான் டேட் நோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுது. 31 ஜூலை 2024 முடியுது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 31 ஆகஸ்ட்டு. சரிங்களா, இந்த டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அந்த 4 நாளில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுவும் டென்டேட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான தேதிகள். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக ப்ராப்பர் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணுங்கள். கரெக்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் இருந்ததுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து tncop@boatsrp.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாட் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, இதை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வாட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி இதை வச்சு நீங்கள் உங்கள் ஜாப் ரிசர்வேஷனுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த மின்சாரத்துறை அறிவித்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் இது யூஸ் ஆகும். சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.